கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அருமை ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். வாழ்க்கையிலே பல வேளைகளில் நாம் ஒரு உபத்திரவ பாதையிலே கடந்து செல்கிறோம். இந்த உபத்திரவங்கள் வரும்பொழுது நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த உபத்திரவம் எனக்கு ஏன் தேவன் அனுமதித்தார்? இது ஏன் வந்தது? வாழ்க்கையே கசப்பா இருக்கிறது, வெறுப்பா இருக்கிறது என்று பேசுகிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது ஒரு காரியத்தை எழுதுகிறார். அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ரோமர் 5:3. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். பவுல் எழுதுகிறார், நாங்கள் உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறோம். ஏன் தெரியுமா? உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று அறிந்திருக்கிறோம். ஒன்றுமே புரியவில்லை என்றாலும் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிக்கிற உபத்திரவங்கள் நன்மைக்கு ஏதுவாக என்று நீங்கள் நினைக்க வேண்டும். உபத்திரவத்தின் நோக்கம் என்ன? பொறுமை. உபத்திரவப்படுகிற சில ஸ்திரீகளோடு கூட நான் பல நாட்கள் மனம் திறந்து பேசியிருக்கிறேன். அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஒரு உபத்திரவம் என் வாழ்க்கையில் மிகுந்த பொறுமையை கொடுத்திருக்கிறது. என் பிள்ளையினால் உண்டான இந்த உபத்திரவம், புருஷனால் உண்டான இந்த உபத்திரவம் எனக்குள் பொறுமையை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்த வியாதி எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்திருக்கிறது என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். பொறுமை என்பது கிறிஸ்துவின் சுபாவம். எனக்கு அன்பானவர்களே, உபத்திரவப்படுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் இந்த உபத்திரவங்கள் பொறுமையையும் பரீட்சையும் நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று அறிந்து எல்லா உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுங்கள். சோர்ந்து போகாதிருங்கள், தளர்ந்து போகாதிருங்கள். ஐயோ, இவைகளெல்லாம் என்னால் தாங்க முடியவில்லை என்று ஒடுங்கி போகாதிருங்கள். இந்த உபத்திரவம் நன்மைக்கேதுவாய் நடக்கும். இந்த உபத்திரவம் பொறுமையை உண்டு பண்ணும். முடிவிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே உபத்திரவத்தின் நடுவில் இருக்கிற நீங்கள் பொறுமையை உங்களில் தேவன் உருவாக்குகிறார் என்று அறிந்து நம்பிக்கையோடு மேன்மை பாராட்டுங்கள். மகிமையான காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டும்படி சொல்லியிருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் கடந்து செல்கிற அந்த உபத்திரவ பாதையிலே தேவனே அவர்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் நிந்தை, அவமானம், கஷ்டம், வேதனைகள், துன்பத்தின் வழியே கடந்து செல்கிறார்களோ அவர்களுக்குள் பொறுமையை உருவாக்குறீர் என்று அறிந்து இந்த பிள்ளைகள் நம்பிக்கையோடு உமக்காய் காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இன்றைக்கும் என் உபத்திரவம் தாங்க முடியவில்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிற மக்களை நீங்க தைரியப்படுத்துங்க, ஆறுதல் படுத்துங்க. உங்க கிருபை கூட இருக்கட்டும். பொறுமை என்ற கனியை உருவாக்கி உம்மை போல மாற்றும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உபத்திரவம் பொறுமையை உண்டாக்கும், பொறுமை நம்பிக்கை உண்டாக்கும். ஆகவே சந்தோஷமாய் உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுங்கள். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். காட் பிளஸ் யூ.